நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம புதியமுத்தூருக்கு கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். இங்கே வந்திருக்கோம், இங்கே பாருங்களேன். இன்னைக்கு நம்ம உளுந்தங்காய் பறிக்க வந்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே. இன்னைக்கு நான் இன்னும் அந்த உளுந்தங்காய் பறித்த உளுந்தங்காயை பூரா அங்கே பாருங்களேன், இந்த மிஷினில் போட்டு அடிக்காங்க பாருங்க. பாருங்க, அந்த வெறும் சக்கை மட்டும் தூசி அங்கே போகுது. இங்கே வந்து அந்த அள்ளி போடுற இது வந்து இங்கே வந்துருக்கு பாருங்க. இதை வந்துட்டு பாருங்க, பயிர் இது தனியாக, அந்த இது தனியாக அங்கே உழுது பாருங்களேன். அருமையாக இருக்குது. இவங்க தான் தோட்டத்துக்காரங்க, அண்ணான் தான். ஆமாம், தோட்டத்து முதலாளி இவங்க தான். அவங்க வீட்டுக்கார அம்மா தான் இருக்காங்க. இந்த பசங்க தான் சப்போர்ட் பண்ணுற பசங்க. வெரி குட். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நண்பாங்க பாருங்கள், இது வழியே தான் அந்த தூசி பூரா வெளியே வருது. தருதான் பாருங்கள், இது பூரா அந்த தூசி வெளியே தள்ளினது. இந்த பாருங்களேன், எவ்வளோ தூசி கிடக்கு பாருங்கள். இது பூரா தூசி, இது பூரா அடித்து போட்ட தூசி. நல்லா பாருங்களேன், இதில் எந்த விதமான நெத்தும் இல்லை. பூராமே தனித்தனியாக அந்த மேலே உள்ள தொளி மட்டும் தனியாக வந்துட்டு இதில் பாருங்களேன். இது வழியாகவும் தனியாக வருது, இது வழியாகவும் தனியாக வருது பாருங்கள் தொளி. இதில் வந்து இது இல்லை, இதிலலாம் வந்து பயிரே இல்லை. இது பூராமே தனித்தனியாக தான் வருது. அதே போல் இங்கே பாருங்கள், இது வந்து திரும்ப ஒருக்கா உள்ளே போடுவாங்க. இதை கொஞ்சம் காய போட்டு உள்ளே போடுவாங்களாம். போட்டு இதையும் இது பண்ணிடுவாங்க, பயிராக ஆக்கிடுவாங்க. இப்போ இங்கே பயிர் மூட பிடிச்சிருக்காங்க. கம்மி தான் பாவம், அவங்களுக்கு ரொம்ப வம்பா போச்சு. இடத்துல மழை வந்து வம்பாக்கிட்டு நிறையா பயிரை. இந்த வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் நட்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விவசாயிகள் எவ்வளோ பாடுபடுறாங்க பாருங்கள். இது சொந்த மிஷின் இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கையில் பிடிக்காமல் போகும் போல தருது. அப்படி இருந்தும் கையில் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப கையில் தான் பிடிக்கும்ண்ணே, விளைச்சல் இல்லை. ரெண்டாவது மழையும் வர வேண்டிய நேரத்தில் வராமல், வரக்கூடாத நேரத்தில் மழை வந்துட்டு. இதான் நண்பர்களே நம்முடைய விவசாயிகள் படுற பாடு தான். அதனால் இதெல்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா, விவசாயத்தை கொஞ்சம் நீங்களும் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். அப்போ தான் இதோட அருமை தெரியும். விவசாயம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப அற்பமாக நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வீணாக்காதீங்க தயவுசெய்து. நண்பா, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கோம். உளுந்தம் பயிரை வந்து நாங்கள் பிடுங்கி போட்டதை நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த உளுந்தம் பயிரை உள்ளே போட்டு மிஷினில் போட்டு அதை பயிராக்கின வீடியோவையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். இன்றைக்கி நானும் வந்திருக்கேன். கொஞ்சம் சரி வீடியோ எடுக்கிறதோட நம்மளும் கொஞ்சம் வேலை பார்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளும் இந்த பக்கம் வேலை பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து, நம்ம ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்து போட்ட பயிர். அந்த அருக்கு பாருங்கள், அந்த வண்டி, இந்த மிஷின் அங்கே இருந்து இங்கே இருக்க பாருங்கள் குட்டியான, இங்கே வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பயிரெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த செடியை தான் இன்னொரு நாள் பயிராக்குவாங்க நண்பர்களே. நானும் சேர்ந்து வேலை பார்த்தேன். கொஞ்சம் நமக்கு முடியல, இருந்தாலும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வேலை பார்த்தேன். என்கிட்டையும் திறமை இருக்குது, வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வேலை பார்த்துருக்கேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன். மீன் பிடிக்கிற வீடியோ, பைக்குக்குள்ள வீடியோ, சமையல் வீடியோ, இப்படி நிறைய வீடியோக்களை நான் என்ன செஞ்சுருக்கேன், போட்டிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் எல்லாரும் விரும்பி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.